இல்லை கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த என்ன பார்க்க போகிறோம்னா 2025 ஃபைனலாக 3 மாதத்தில் முடிய போகுது. இன்னும் ஆகஸ்ட்டு, நவம்பர், டிசம்பர் அதோட 2025க்கு நம்ம பாய் பாய் சொல்ல வேண்டியதான். அப்படிப்பட்ட இந்த ஒரு டைமில் இந்த ஒரு 3 மாதத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அனிமேஸோடைய செகண்ட் சீசனு, தேர்ட் சீசனு என்னதெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மை ஹீரோ அகாடமியா. இந்த மை ஹீரோ அகாடமியா வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 4 ரிலீஸ் ஆகுது 5:30க்கு. ஈவன் நம்ம அந்த ட்ரெய்லரை கூட வந்து பேசியிருப்போம், என்னடா ட்ரெய்லர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சா, இன்றைக்கி வந்து அதாவது இந்த டைமுக்கு தான் மை ஹீரோ அகாடமி வந்திருக்கு. இது நாளைக்கு தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன், நாளைக்கு தான் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது அப்போ இன்றைக்கி 5:30 மை ஹீரோ அகாடமி ரிலீஸ் ஆகிருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த அனிமே மட்டும் கிடையாது, ஈவன் இன்னும் 2-3 அனிமே வந்து இன்றைக்கான டைம் தான், ஆகஸ்ட் 4 தான் வந்து ரிலீஸ் ஆகுது. அது என்னன்றதை நான் அப்படியே சொல்லுவேன். அப்போ ஏன்டா முதல்ல இதை பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, இவன் நான் பண்ண நினச்சேன், பட் என்னால் பண்ண முடியலை. பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். சரி ஓகே, நேரத்தில் சரினா எல்லாத்தோட எபிசோடும் இப்போ வந்திருக்கும்ல அப்படின்னு இப்போ கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால தான் இப்போ உட்காந்து நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே கேஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மை ஹீரோ அகாடமியா ஆகஸ்ட் 4 5:30 ரிலீஸ் ஆகுது. செகண்ட் பிளேஸ் இருக்குது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 ஆகஸ்ட் 4 ரிலீஸ் ஆகுது. உண்மையிலேயே வந்து நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தான் வந்து நான் வருமானதை மறந்துட்டேன். இப்போது 1 வருஷம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். 2023 ரிலீஸ் ஆச்சா இல்லை 24 ரிலீஸ் ஆச்சா எனக்கு தெரியல. பட் திடுத்திப்புன்னு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி ட்ரெய்லரு, அப்புறம் இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி வந்து ஆகஸ்ட் 4, அதாவது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுதுன்னொன்னே எனக்கு ஒன்றுமே ஓடலை. பட் வந்து எதிர்பாராத அனிமே தான். எனக்கு ஓகே, சூப்பராக இருக்க போகுது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இருந்தாலுமே தமிழ் டப் ஆகுது கொஞ்ச நாள் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கிலீஷ் ஜாப்பனீஸு, அடுத்து வந்து இங்கிலீஷ் டப் பண்ணுவாங்க. தமிழுக்கு எப்படியும் ஒரு 2 எபிசோட் தாண்டினதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் தமிழில் பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நானும் தமிழில் தான் பார்க்கலான்னு இருக்கேன் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. ஏன்னா அப்படி போனால் சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியை தமிழில் பார்ப்பீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க அடுத்த இதுக்குள்ளே போயிடலாம். 3வதாக இருக்குது டு யுவர் இட்டர்னலிட்டி சீசன் 3 அப்படின்ற ஒரு அனிமே தான் வரப்போகுது. இந்த டு யுவர் இட்டர்னலிட்டி சீசன் 3 வந்து நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஈவன் நானே வந்து இதை வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இது வந்து ஃபஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் வந்து நான் பார்த்துருந்தேன். உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவலான ஒரு அனிமே. இந்த அனிமே வந்து ஒரு இட்டர்னலிட்டியை பேஸ் பண்ண ஒரு அனிமேன்னு சொல்லலாம். இதில் வரக்கூடிய மெயின் கேரக்டர் வந்து சாவே கிடையாது. அவன் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். பட் அவனை சுற்றி இருக்கவங்களாம் செத்துருவாங்க. மூச்சில் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத மாதிரி தான் இந்த அனிமே போகும். உண்மையிலே வந்து இந்த ஃபீர் அண்ட் அனிமே இருக்குது தெரியுமா, அந்த அனிமே மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த அனிமேலையுமே ஃபீரண்டு வந்து சாக மாட்டாங்க, அவங்களுக்கு வயசாகாது, அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க சுற்றி இருந்தவங்க இறந்துருவாங்க. அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் இதுவுமே இருக்கும். பட் வந்து ஃபீரண்ட் அனிமையை விட ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். ரொம்பவே எமோஷ்னலாக உங்களுக்கு கன்வென்ட் ஆகும். வாட்சபிள் அனிமையை வந்து நான் சொல்லுவேன். ஈவன் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வந்து மை ஹீரோ அகாடமியா, அதுக்கப்புறம் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, இப்போ இந்த டு யுவர் இட்டர்னலிட்டி இது இருக்குது. எப்படியா இந்த ஆகஸ்ட்டில் இதெல்லாம் கண்டிப்பாக நான் பார்த்தே தீருவேன். ஆமாம், இந்த டேட்டை சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, இதுவுமே ஆகஸ்ட் 4 ரிலீஸ் ஆகுது. எனக்கு பிடிச்ச 3 அனிமேஸுமே ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் இந்த டு யுவர் இட்டர்னலிட்டி பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த இதுக்குள்ளே போயிடலாம். 4th பிளேஸில் இருக்கிறது கேம்பயர் குக்கிங் வித் அனதர் வேர்ல்டு அப்படின்ற ஒரு அனிமே தான். இந்த ஒரு அனிமே வந்து நான் 2024 பார்த்தேன். ஈவன் நான் 2024 அந்த டிசம்பரில் சொல்லியிருப்பேன் என்னென்ன அனிமேஸ்லாம் பார்த்தேன்ட்டு. அதில் இதுவுமே இருந்துச்சு. பட் வந்து காப்பி ரைட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏதாச்சும் பண்ணேன்னா நான் பாட்டு ஓரமாக அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விட்றீங்க, பிரச்சனை இல்லை.
அதாவது காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கான கிளிப்பிங்ஸ் அலோடு இல்லைன்ட்டாங்க. சரி நானுமே கட் பண்ணி தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சேகண்ட் கூட தோண்டலை. அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்பெஷலான அனிமேலாம் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ஆவரேஜான அனதர் வேர்ல்டு அனிமே. தயவு செஞ்சு யாரும் போய் பார்க்காதீங்க. இப்போ இதோட சீசன் 2 வேறு வரப்போதா, ஆகஸ்ட் 7 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன தைரியத்தில் வந்து சீசன் 2 எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து ஃபேமஸான அனிமேவா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்கி. ஏன்னா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. மற்ற அனிமேஸை கம்பேர் பண்ணால் இந்த அனிமேல ஒன்றுமே கிடையாது. வேறு உலகத்தில் போய் குக்கிங் பண்ணுவான், அவன் வந்து குக்கிங் பண்ணியே ஸ்ட்ராங்காகான், அவன்கிட்ட ஒரு பயங்கரமான மித்திக்கல் க்ரீச்சர்ஸ்லாம் இருக்கும். எனக்கு வந்து சீரியஸாக சொல்கிறேன், இதில் ஒன்றுமே கிடையாது. இது எப்படி ஃபேமஸாக இருக்கா, அது என்ன தைரியத்தில் சீசன் 2 எடுக்கீங்க தான் எனக்கு புரியல. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. சத்தியமாக தெரிலங்க. இந்த வருஷத்தில் இந்த ஆகஸ்ட்டில் நான் மொக்க அனிமே ரிலீஸ் ஆகுதுன்னா அது இந்த அனதர் வேர்ல்டு அனிமேவாக தான் இருக்கும். இப்போ வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு போய் 5th பிளேஸில் இருக்கிறது ரெக்கார்ட் ஆஃப் ராக்னரார். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பார்த்தா வேண்டியதான். டக்கு டக்கு டக்குன்னு வருவாரு. இன்னைக்கு எவ்வளவு சினிமாடா டேய். ஓய்யால போடுறா. இந்த ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராரை பற்றி நானும் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். பட் என்னால் போடவே முடியல. ஈவன் நான் வந்து இதை போஸ்ட்டு கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் நான் போஸ்ட் போட்டேன்னா இல்லை இன்ஸ்டாவில் போட்டேன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராரோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துச்சு. அப்போவே வந்து நான்லாம் வந்து செம்ம பூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா வந்து ரெக்கார்ட் ஆஃப் ராக்னரார்லாம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு ஃபேண்டசி அனிமேலேயே ஒரு சூப்பரான அனிமேன்னு சொல்லலாம். காட் விசஸ் ஹியூமன் ஃபைட், அந்த ஒரு விஷயமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தரமாக இருக்கும். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. காட்ஸ் விசஸ் ஹியூமன் அப்படின்னு நினைக்க முச்சிலே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. அதை வந்து அனிமேவை கொண்டு வந்ததெல்லாம் வந்து தரமான செயல். அது ஒன்றுங்களாக தனியாக ஒரு காட்ஸை க்ரியேட் பண்ணாமல் நம்ம மித்தாலஜியில் இருக்கக்கூடிய காட்ஸு, புத்தர், லார்ட் சிவா, அப்புறம் வந்து அனுபீஸு, ஜியூஸு, ஹெர்குலிஸு, அப்புறம் வந்து நிறைய காட்ஸு, அவங்க பேர்லாம் தோருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த காட்ஸு, நம்ம உண்மையிலே வழிபடுற காட்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஈவன் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஹியூமன்ஸ் கூட இதுக்கு முன்னாடி இந்த பீரியட்ஸில் வாழ்ந்த ஹியூமன்ஸ் தான். அதுலேயும் முக்கியமாக இந்த ஒரு ஹியூமனை சொன்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜாக் த ரீப்பர் வந்து பயங்கரமான சீரியல் இருப்பாப்புல, அவனெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கங்க உள்ள. அவர் மட்டும் கிடையாது, இந்த கிறிஸ்டியானாலஜியில் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணப்பட்ட மனிதன் ஆடம், அவரெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ஜாப்பனீஸ் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி உண்மையில வாழ்ந்த சில பேரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஈவன் இந்த அனிமே வந்து நம்ம இந்தியாவில் பேனாகவும் இருக்குது. அதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும். லார்ட் சிவா வந்து ஃபைட்டுக்கு இறக்கி விட்டதுனால, என்னடா இது எங்கள் கடவுளை கொண்டு போய் இப்படி சண்டைக்கு இறக்கி விட்றீங்கன்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க. இந்த அனிமையை வந்து நல்லா இருக்க மாட்டானா, நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டான். பட் நம்ம போய் பார்க்க முடியும், நமக்கு அவைலபிளாக தாங்க இருக்குது. யாரெல்லாம் பார்க்கணுமோ போய் பாருங்கள். ரெக்கார்ட் ஆஃப் ராக்னரார் ஒரு தரமான ஒரு அனிமே. இது 3rd சீசன் டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. டிசம்பரில் என்ன டேட்டுன்னு சொல்ல, பட் டிசம்பர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஈவன் அதுக்கு ட்ரெய்லருமே வந்துருச்சு. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவானுங்கன்ட்டானுங்க. டிசம்பரில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஈகலான அனிமே. ஈவன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில், என்னுடைய அப்கமிங் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 அனிமே, எந்த அனிமே விட்டாலும் ரெக்கார்ட் ஆஃப் ராக்னரார் மட்டும் விடவே மாட்டேன்டா. உங்களுக்கெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஃபைட்டிங் அனிமே. ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்க முடியும். உங்களோட இந்த வீடியோ உங்கள் பிஎஸ்கே. டாடா பை பை, see you, take care.